ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் எப்படி நம்ம பிளைன் குருமா பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மைதா மாவு யூஸ் பண்ணி நீங்கள் பரோட்டா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிளைன் குருமா வைக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் தேங்காய் ஒரு 2-3 சின்ன சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணி அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மிளகாய் இல்லை சின்னதாக இருந்தால் 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் நீங்கள் கசகசாவும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காவும் கொஞ்சோன்னு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சி தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 கிராம்பு, பட்டை, ஒரு இலை, ஒரு பெரிய மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கணுன்னே ஒரு பெரிய வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளினா நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தலையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுன்னே நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணோன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா ரெடி ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வதக்கினோடனே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா அதை கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டால் சூப்பரான பிளைன் குருமா ரெடி ஆயிரும். டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனையும் இங்கே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு காமிக்கும். பாய்.